இன்றைக்கி ஃப்ரைடே நைட் டின்னர் இட்லி வார்த்து வச்சுருக்கேன். இதில் உப்புமா பண்ண போகிறேன். உதுத்து கடுகும் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். புதினா கருவேப்பிலை போட்டு பண்ண போகிறேன். மிளகாப்பொடி தான் போட்டு பண்ண போகிறேன். இட்லியை ஊற்றிட்டு அதில் போட்டுட்டு உப்பு காரப்பொடி கொஞ்சம் இட்லி மிளகாப்பொடி பெருங்காயெல்லாம் போட்டு புதினா கருவேப்பிலை போட்டு தூவிட்டேன். சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கருவேப்பிலை புதினா போட்டிருக்கேன். கொத்தமல்லி விட்டுட்டு இன்றைக்கி புதினா போட்டிருக்கேன். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. சூப்பரான இட்லி உப்புமாவோட தக்காளி தொட்டுன்னு சாப்பிட்றலாம். இந்த மத்தியில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன் செகண்ட். இட்லி உப்புமாவோட சேர்த்து தயிர் சாதம் மேங்கோ பொக்கலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். மேங்கோ பொக்கலுக்கு கடுகு தாளிச்சுக்கிட்டு கட் பண்ண மேங்கோவை சில பேருக்கு ஹார்டாக இருக்க கடிக்க முடியாதுல்ல, பல்லு இல்லாதவங்களுக்கு. அதனால் உப்பு காரப்பொடி வெந்தயப்பொடி பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு தேவையான எண்ணெய் விட்டு பண்ணியிருக்கேன். மாங்காய் ஊறுகாய் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு.